சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா. இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் முகம் கருத்து போகும். சூரிய ஒளியிலேருந்து ஊதா கதிர்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது முகத்தை பாதிச்சு அது முகமெல்லாம் கருத்து போகுது, கழுத்து கையெல்லாம் கருத்து போகுதுன்னு எல்லாம் இப்போ துணியை போட்டு மூடிக்கிட்டு அலையிறாங்க. அதுவும் நல்ல வேலை தான், ரைட்டு தான். நான் ஒன்று சொல்லித்தரேன், அதை வாரத்துக்கு நீங்கள் 2 தடவை போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா முகமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த பாருங்கள், தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கோங்கப்பா. இது கெட்டி தயிர் 1 ஸ்பூனு, கோதுமை மாவு 1 ஸ்பூனுப்பா. இப்போ இந்த தக்காளி பழத்தை என்ன செய்யணும், நறுக்கிக்கலாம். இதில் போட்டு நம்ம சாறு எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். இதை நம்ம சாரை வடிகட்டிக்கலாம். சாரை வடிச்சாச்சுப்பா. தயிரும் தக்காளி சாறும் கலந்ததுல நம்ம இந்த கோதுமை மாவு போடுறோம்ப்பா. கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், ரெண்டுல. ஆனால் கோதுமை மாவு தான் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும்ப்பா. இங்கே அப்படி இல்லை, கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம்ப்பா. கலந்தா பாருங்க, லைட்டு பிங்க் கலரில் அழகாக வந்திருக்கு. இதை நம்ம வாரத்துக்கு 2 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி பூசிக்கலாம்ப்பா. கழுத்து, முகம், கை, காலை, கை, இந்த வெளியே வெயில் படுற இடம் பூரா இந்த மாதிரி இப்படியே அப்பிக்கலாம். லேசாக தடவுனா கூட போதும். ஒரு மாதிரி அப்படியே ஜில்லுன்னு இருக்குப்பா. இப்படி கழுத்து, இது நம்ம வெயில் படுற இடம் ஏதோ முகம், காது எல்லா பக்கம் நீங்கள் தடவி 1/2 மணி நேரம் பேசாமல் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அப்புறம் குடிங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில்னால, அந்த ஊதா கதிர்னால வர்றவங்களுக்கு அந்த கருப்பு மாறி போயிடும், பருவு வராது, இந்த வேக்கூரெல்லாம் வராது. வந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு ஜிரு தடவி இருக்கும் போதே அப்படி அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வாரம் 2 தடவை செய்யுங்க, இல்லாட்டி 3 தடவை கூட செய்யுங்க, நல்லாயிருக்கும். முடிஞ்சால் டெய்லி கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுக்கோங்க. ஏன்னா வெளியே போகிற பிள்ளையா அழுக்கு தூசி எல்லாம் போடும் உங்களுக்கு பல வழியில் இது. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதுலேயே தக்காளி பழச்சாறு, இந்த கோதுமை மாவு, தேன், தயிரை போட்டு தேன், அதையும் கலந்து கூட நம்ம தேய்க்கலாம். அது தேன் கலந்தால் உங்களுக்கு கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் அதெல்லாம் தயிர் தான் இப்போ உங்களுக்கு சரியான ஒரு இது. எல்லா பக்கமும் தேய்க்கலாம். கை காலெல்லாம் தேய்ச்சா தாராளமாக தேய்க்கலாம். நல்லா குழுப்பாக இருக்குது, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயனடைஞ்சுக்கோங்க. இந்த பாட்டி சொல்கிறத கேளுங்க. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.